வசனத்தை வாசிங்க. 5 வாசிங்க. அப்படி இருந்தும் அவர்கள் பாருங்க, அதிகமான பேரிடத்தில் பாருங்க, தேவனே பிரியமா இல்லாத போயிட்டாங்க. எதுக்கு பிரியம் இல்லாத போயிட்டாங்கன்னா, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். வனாந்தரத்தில் எதுக்காக அழைக்கப்பட்டாங்க? அவருக்கு அவங்க சாப்பிட்டு சாப்பாடு பார்த்தோம்னா அழிக்கப்பட்டார் தானே, அழிக்கப்பட்டாங்க. காரணம், அழிக்கப்பட்ட காரணம் என்னன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவீங்க, தேவன் மேல இருக்கிற அந்த தேவனுக்கு கொடுக்குற சோதனையும் சகிக்க முடியல. தேவன் கொடுத்தாரா சோதனை பார்த்தா, நீங்களே சோதனை வர வச்சுக்கிறாங்க. நாங்க அவங்க வனாந்தரத்துல எங்களுக்கு கலர் இருக்கும், கீரைக்காய் இருக்கும். நம்ம யாத்திராமத்தை படிச்சோம்னா நாங்க அங்க எங்களுக்கு நல்ல என்னது வெள்ளை பூண்டு இருக்குது, கீரைக்காய் இருக்குது, எங்களுக்கு எல்லாமே இருக்குது. இருந்துச்சா? சாப்பிட்டுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா சாப்பிட்டு இருக்கலாம். காரணம், சாப்பிட்டு இருந்தாலும் அங்க அது மேலே இருக்கிறாங்க ஆசை. ஒரு சிலர் பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் சாப்பாடு மேலே பிரியும் இல்லைங்களா? அதனால சாப்பாட்டுனால உங்க தேவனுடைய என்ன பண்ணாதீங்க, தேவனுடைய வேலை கெடுக்காதீங்க அப்படின்னு கேளுங்க. சாப்பாடே அவங்களுக்கு வயிறா இருக்குதான் இல்லைங்களா? தேவனை விட்டு போறதுக்கான. அதனாலதான் பரலோக ராஜ்யம் என்ன இருக்குதுங்க, புசிப்பும் கொடிப்பும் பரலோக ராஜ்யம் இல்லைன்றது இருக்கிறாரு. புசிப்பும் கொடிப்பும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண பிரவேசிக்கிறது இல்லைங்க. அது அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போறதுக்கு அதிகாரம் இல்லை. அப்ப போறதுக்க முடியாது. அப்புறம் கீழே வாசிங்க 7ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் இச்சித்தது போல. இச்சிக்கிறதுன்னா எப்படி இச்சிக்கிறாங்கன்னா, எப்படி இச்சிக்கிறாங்க, இஷ்டம் போலது. அப்புறம் நம்ம இங்க வாசிக்கும் போது லேவியாகத்தை 11ஆகத்தை பாருங்க. இச்சித்தது போல என்ன பண்ணாங்கன்னா, காடைகளை சாப்பிடும் போது அங்க பல்லுல சாப்பிட்டு இருக்கும்போது என்ன ஆயிட்டாங்க, எல்லாரும் மடிந்து போனார்கள், மாண்டு போனார்கள் என்று நம்ம பார்க்க முடியும். அப்புறம் பாருங்க, இதுல வாசிக்கலாம். அவர்கள் இச்சித்தது போல பாருங்க, அவர்கள் இச்சித்தது போல நாமும் கூட என்ன பண்ண பொல்லானதை இச்சிக்காத போல இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாமா. நமக்கு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில நிஜமா இருந்தது, நமக்கு அது ஒரு நிகழா காணப்படுகிறது. நிஜத்துக்கும் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை நிஜம் இல்லைங்களா? அவங்க வாழ்க்கையில நெகலா இருந்தது. அந்த நெகலை நமக்கு எதுக்காக இங்க சொல்றாருன்னா, அது போல நீங்க கூட என்ன பண்ணாதீங்க. நம்ம போன வார்த்தை கொடுத்தோம், எங்க உங்களை பிசாசான என்ன பண்ண வளவிலகி நீங்க எங்கன்னா போயிடுவீங்களோ என்று எனக்குள்ள பயமா இருக்குது என்று பவுல் சொல்ற போல இங்க அவரே சொல்றாரு. அந்த அதிகாரத்திலே பார்க்க முடியும். 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒரு வாட்டி வாசிக்கலாம் பாருங்க. 9, 15, 14 இருந்து வாசிக்கலாம். அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பை உண்டாக்குவேன், உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் கூட கட்டளையிட்டிருக்கிறார். அப்படி இருக்க நான் இவைகளில் நான் ஒன்றுமே அனுபவிக்கல என்றாரு. சுவிசேஷம் சொல்லதே அவருடைய வேலை என்றாரு. அதுக்கு 17 வாசிக்கும் போது சுவிசேஷம் சொல்லாவிட்டா எனக்கு என்ன இருக்குது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இவரு கூட என்ன பண்றாரு, விசுவாசிச்சது மோசே சொல்றாருங்க, நீங்க வனாந்தரத்துல முறுமுறுக்காதீங்க, எது தேவன் நானே உங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா யார் கொடுத்தாங்க? தேவன் தான் கொடுக்குறாரு எல்லாமே இல்லைங்களா? ஆனா மோசே மேல பொறுமை நம்ம பார்த்தோம், யாத்ராம் புஸ்தகத்துல படிச்சோம். அதே மாதிரி இப்ப இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அது 17 வாசி. நான் உற்சாகமா அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. இப்படி உற்சாகமா எதை செய்தாலும் தேவனுக்கு என்று நம்ம சுவிசேஷம் சொன்னாலும், தேவனுடைய வார்த்தை கேட்டாலும், தேவனுக்கு என்று எப்படி நம்ம வாழ்க்கையில அவருக்காக ஒப்பு கொடுக்கறது கூட உற்சாகமா. அதனாலதான் உற்சாகமா கொடுக்கிற இடத்துல தேவன் எப்படி இருக்கிறாரா, பிரியமா இருக்கிறார். எப்போ நம்ம பிரியமா இருக்கிறோம்னா அவரோடு கூட இருக்கிறதான அந்த உணர்வு, அந்த இருக்கிறதான அந்த உணர்வு நமக்கு மட்டும் இல்லைங்க. பாருங்க 18 வாசிச்சுலாம். அதுல உற்சாகமா இல்லாதவனா செய்தாலும்
ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. நல்லா படிமா. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி அது எனக்கு உண்டாக இருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். பாருங்க, அது எப்படின்னா அவர் சொல்றாருங்க, என்ன சொல்றாரு நாங்க புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னொரு படிமா அப்படியே. ஆதலால் எனக்கு பலன் என்ன பாருங்க, எனக்கு பலன் என்ன? அது நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாகியிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். பாருங்க, ஸ்தாபிப்பதே எனக்கு பலன், செலவில்லாம. அப்போ செலவு இருக்குதா, செலவு இல்லையானா எப்படி செலவு அப்படின்னா, நம்ம எது செய்தாலும் செலவு இல்லாம எதுவும் பண்ண முடியாது இல்லைங்களா? ஒருத்தர் வரணும்னா செலவு தான், ஒருத்தர் போனாலும் செலவு தான். ஆனா கூட இங்க என்ன சொல்றாருன்னா, நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சொல்லும் போது, இது அறிவிக்காவிட்டா எனக்கு உபத்திரம், இது எனக்கு செமன்னு தெலுங்குல நமக்கு அருமையா போதிக்கிறது. அப்போ நாம் ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவனுடைய அடிச்சோட்டைகளை பின்பற்ற நாம் ஒவ்வொரு நாளும் அவரை குறித்து நாம் ஒவ்வொரு நிமிஷம் கூட ஒவ்வொரு செகண்ட் கூட அவரை பத்தி நாம தியானிக்க வேண்டியதா இருக்குது, அறிவிக்க வேண்டியது எந்த காலத்துல. அதுல 10:31 மட்டும் வாசிங்க பாருங்க. அதுல என்ன சொல்றாரு பாருங்க, நான் துடித்தாலும் பாருங்க வாசிங்க 10:30. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமைக்கென்று நம்ம செய்ய வேண்டியதா இருக்கிறது. அங்க புசிக்கும் போது தேவனை மகிமைப்படுத்தல. பாத்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்க என புசிக்கும் போது மகிமைப்படுத்தினாங்க. கொடுத்தாரு, ஏதோ ஒண்ணு பண்ணாரு அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க, குறைதான் சொல்லிக்கிறாங்க. அங்க இருந்து மலையில இருந்து தண்ணி வர வைக்க முடியுமா, ஒரு நாள் பண்ண முடியுமா, இப்படிதான் குறை பத்தியே சொல்லின்னு வந்தாங்க. ஆனா இங்க பவுல் சொல்றாருங்க, நம்ம புசித்தாலும் குடித்தாலும் எதி பண்ணினாலும் அவர் மகிமை, அவருக்காக நம்ம என்ன பண்ணோம், மகிமை செலுத்தணும். அதான் நம்ம சாப்பிடும் போது கூட என்ன பண்றோம்னா, சோத்திரம் பண்ணி நம்ம என்ன பண்றோம், புசிக்க வேண்டியதா இருக்குது. நம்ம சோத்திர பலி செலுத்தி நம்ம ஏன் பண்ணோம், அவர்கள் நம்ம பானம் பண்ணும்போது அந்த ஒரே பானத்துல பண்ணாங்க. அவங்களுக்கு கூட என்ன பண்ணாங்கன்னா, ஒரே தேவன் என்ன பண்ணாருங்க, பாகுபாடு பார்த்தாரா? இல்ல, மன்னாவை கொடுத்தாருங்க. பரலோகத்தின் தூதர்களை சாப்பிடுற மன்னா இல்லைங்களா? அது எப்படி இருக்குன்னு நம்ம யாத்ரா புஸ்தகத்துல தான் நம்ம படிக்க முடியும். 16 அதிகாரம் 15, 14 படிக்கும் போது அது கொத்தமேரி போல இருந்தான். அது ரொம்ப அது பஞ்சு பஞ்சா இருக்கும்னு நமக்கு அருமையா போதிக்கப்படும். அவனை பாருங்க, இதுல 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 10:12 தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம நிக்கிறோன்றத நம்ம நினைச்சுக்கிறோம், ஆனா விழாதபடி யாரு நம்மை காக்க முடியும்? நம்ம வியாதபடி இருக்கிறதுக்கு யாருன்னா நம்மளுடைய விசுவாசம் தான். நம்ம நிக்கிறோம், நிச்சயமா நிக்கிறோம் இல்லைங்களா? எல்லாரும் நிக்கிறன்றது அந்த விசுவாசம். ஜுரம் எப்பனா வரும்போது நம்மளால தட்டடான ஆயிடும், இல்ல பிபி கம்மி ஆயிடுச்சுன்னா தட்டடான ஆயிடும் இல்லைங்களா? ஒரு வேலை சாப்பிடலன்னா என்ன ஆயிடுங்க, பேஜாராயிடும். அந்த சாப்பிட்டாதான் உடனே என்ன ஆகுதுங்க, உடம்புக்குள்ள ஒரு சின்ன பலன் வருது இல்லைங்களா? அந்த பலனுக்குள்ளதான் நம்ம என்ன பண்றோம்னா, எதுக்காக நம்ம நடக்கிறோம், எதுக்காக இருக்கிறோன்னு நம்ம சாப்பிடும் போதுதான் நமக்கு தெரியுது. ஒரு வேலை சாப்பிடலக்கா, அதனால என்ன ஆயிடுச்சு, எனக்கு உற்சாகமே கம்மி ஆயிடுச்சுன்னு சிஸ்டர் வந்ததுமே சொன்னாங்க, எது எதுக்கோ நான் கஷ்டப்பட்டுறேன், எது எதை பண்ணிடுறேன் அப்படின்னு. ஆனா தேவனுக்கென்று நம்ம கஷ்டப்படும் போது, தேவனுக்கென்று முதலீடு கொடுக்கும் போது அதோடைய ஆசீர்வாதமே வேறதான் இல்லைங்களா? இந்த உலகத்துல நம்ம ஒன்று கொண்டு வரல, ஒன்று கொண்டு போக போறதில்லைன்னு ஒரு வசனம் சொன்னாலும் ஒன்று நம்ம கொண்டு போக முடியும், நம்ம கிரியினால தேவனை மகிமைப்படுத்த முடியும் இல்லைங்களா? நம்ம கிரிய எப்படி மகிமைப்படுத்த முடியுமா பாருங்க, இதுல வாசிக்கலாம். 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, நம்ம பார்த்து எல்லாரும்
என் பிரியமானவர்களே அப்படின்னு நம்மள அப்பப்போ நம்ம எல்லாரும் போதிக்கும் போது எனக்கு பிரியமான சகோதரிகளே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இவங்களுக்கு பவுல் கூட அப்படித்தான் நல்ல ஒரு வார்த்தை, எனக்கு பிரியமானவர்களேன்னா எவ்வளவு பிரியம் தான் அதை சொல்லி இருக்கணும் இல்லைங்களா? அப்போ பாருங்க, எனக்கு பிரியமானவர்களே விக்கிராதனைக்கு விலகி ஓடுங்கள். என்னத்துக்கு ஓடணும்? சாத்தானுக்கு தான் ஓடுங்கன்னு ஒரு வாசனம் இல்லைங்களா? கர்த்தருக்கு நீங்க பயப்படுங்க, சாத்தானுக்கு எதிர்த்து நீங்க அப்போது அவன் என்ன ஆடுவான்? ஓடியே போவானுக்குது. நீங்கள் விக்கிராதனுக்கு என்ன பண்ணுங்கன்னா, அங்க விக்கிராதன் கோட்டைக்குள்ள இங்கும் போய் சாப்பிடுவாங்களாம். எங்க விக்கிரத்துக்கு படிச்சதும் சாப்பிடுவாங்க, அப்புறம் தேவனோடு கூட பங்கு பண்ணத்துக்கும் பாலம். இது நீ இந்த அதிகாரம் படிச்சுட்டு போறீங்க. 11ஆம் அதிகாரத்துல நமக்கு திருவிந்து குறித்து ஆராதனை பத்தி நமக்கு 26ஆம் வசனத்துல வரும். அதே மத்தியில கூட நமக்கு எந்த அதிகாரத்துல வரும்னா 26ஆம் நம்ம 26ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம 26ல இருந்து 26 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அங்கவும் வரும். அதே நேரத்தில் லூக்கால வரும் 22ஆம் அதிகாரத்துல. அப்புறம் பார்த்தோம்னா லூக்கால வந்து 6ஆம் அதிகாரத்துல வரும். மார்க்ல வந்து 12ஆம் அதிகாரத்துல வருது. அதே நேரத்துல 4 சுசேஷ புத்தகத்திலும் தேவனோடு கூட பண்ணுகிறதான நம்ம மாசத்துல ஒரு நாள் பானம் பண்ணுகிறோம் இல்லைங்களா? அது மேல நம்ம வாசிச்சோம் 1ஆம் அதிகாரத்துல. அவர்கள் வானத்தின் என்ன பண்ணாங்களாம் பாருங்க, வாசிக்கலாம். முதல் வசனம் 10:1. இப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று பாருங்க. நமக்கு அறியாதது ஒண்ணு போதிக்கிறாருங்க. இருக்கிறேன் என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள். மேகத்துக்கு கீழே எப்படி இருக்க முடியும்னா, நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? மேகத்துக்கு கீழே மேல இருக்கிறோமா? நம்ம கூட அப்படிதான் இருக்கிறோம். அங்க அப்படியே தான் சொல்றாங்க. எல்லாரும் சமுத்திரத்தின் நம்ம சமுத்திர வழியில நடந்து நிற்கிறோம் இல்ல. காரணம் சமுத்திரமான பிரச்சனைகளை குறித்து நம்ம என்ன பண்றோம்னா, சமுத்திரம் கடல் ஆயத்தை நம்ம பொதுவா சொல்லுவாங்க, மனுஷனுடைய ஆயத்தை நான் கண்டுபிடிக்க முடியாது, கடலுடைய ஆயத்தை என்ன பண்ணுவான் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எவ்வளவு பலதான விஷயங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியதா இருக்குது. அப்புறம் பாருங்க 2ஆம் வசனம், எல்லாரும் மோசேக்குள்ள மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் எடுத்தாங்களா? நீங்க உங்களுக்கு தெரிந்தா இங்க எப்ப நான் ஞானஸ்நானம் எடுத்த மாதிரி பிதாக்கள், நம்மளுடைய பிதாக்கள் ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா? நம்ம கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்தோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினால நம்ம ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். ஆனா நம்ம பிதாக்கள் எப்படி எடுத்திருக்கிறாங்கன்னா, மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும், சமுத்திரத்துல போகும்போதே அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துக்கிறாங்க. அது இல்லைன்னு சொல்லிருப்பாங்களா? அப்போ பாருங்க, சமுத்திரத்தின் மத்தியில போகும்போது அப்போ என்ன ஆச்சுங்கன்னா, இப்படி என்ன ஆச்சுங்க, இந்த பக்கம் செவுரு இந்த பக்கம் செவுரு மத்தியில ரோடு உண்டாக்கி என்ன பண்ணாருங்க, அந்த மத்தியிலே அங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஞானஸ்நானம் பெற்றார்கள் சொல்லுது. அப்புறம் பாருங்க, అందరూ ఆత్మ సంబంధమైన ఒకే ఆహారమును భుజించిరి. பாருங்க, எல்லாவற்றிலும் ஞான போஜனத்தை, ஞானமான போஜனம். என்னது இந்த ஞான போஜனம்? நம்ம ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா என்ன பண்ணுமா, புது சிருஷ்டி. இன்னொன்று வசனம் கேட்குதா, ஒருவன் இன்னும் என்ன சொல்றான், நீ ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒரு வார்த்தை மாமலை பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க, ஞானம் பிறந்த வரைக்கும் ஸ்தானம் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ ஞானம் எப்படி பிறகுதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுத்தே ஞானத்தின் ஆரம்பம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா, தேவனுக்கு பயப்பட நானும் என்ன பண்றேன், தேவனுக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்கிறேன் அப்படின்னு வரோம். அப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறது ஒரு பெரிய ஸ்டெப்பா இருந்தாலும், நாம் என்ன பண்றோம்னா பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறோம். நீதிக்கு பிளந்த பிறகு நம்ம பிறந்த பிறகு என்ன பண்றோம்னா, அவருடைய பிரமாணங்களை நம்ம என்ன பண்றோம், தேவன் இங்க என்ன சொல்லிக்கிறார் அங்க சொல்லிக்கிறார். ஆர்வம், அந்த உற்சாகம், அதனுடைய பலன், அதனுடைய அவருக்குள்ள நம்ம வளரணும்னு அந்த வாய்ப்பு எங்கிருந்து வருதுன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளரும் போதுதான் இப்படியாப்பட்ட யோசனைகள் வருது. நாம் எல்லாவற்றையும் நம்ம துஷ்டாங்களா நமக்கு போதிக்கப்பட்டு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வாரம் நம்ம என்ன பண்றோம்னா அதை குறித்து நாம் போதிக்கிறோம். அது மட்டுமல்ல, பாருங்க 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதுல 10:15 உங்களை
பாருங்க நம்ம யாருன்னா பொதுவா சொன்னா சபையில ஏந்து பவுல் சொல்றாரு ஏந்து பிரசங்கம் பண்ணுறது உங்களை எல்லாம் புத்திமானம் நினைச்சு நான் என்ன பண்றேன்